நம்ம சூரி சார் நடிப்புல வந்து மாமன் ஆக்சுவலி வந்து சொல்லணும்னா மாமா தாய் மாமா அப்படிங்கிற ஒரு உறவை வந்து இவ்வளோ அழகா ஒரு படத்துல காட்ட முடியுமான்னு எனக்கே டவுட்டா இருந்தது. சீரியஸ்லி செம்ம ஃபீல் அவுட்டான மூவி. ஒரு ஃபுல் ஃபீலாக ஒரு எமோஷ்னலாக கனெக்ட் ஆகி ஹாப்பினஸோட ஒரு படம் வெளில வர்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த படம் வந்து இந்த படத்தை ஃபுல்ஃபில் பண்ணிடுச்சுன்னே சொல்லலாம். என்ன அப்படின்னா, நம்ம நிறைய வந்து எனக்கு ஒரே ஒரு பயம் என்ன ஆகி போச்சுன்னா, நம்ம மலையாளத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஃபேமிலி சப்ஜெக்ட்டுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுத்து அந்த படத்தை நல்லா பார்க்குறோம், இதெல்லாம் அவ்வளோ இது பண்ணுறோம். ஆனால் தமிழ் படங்களில் வரக்கூடிய ஃபேமிலி சப்ஜெக்ட்டுக்கு மட்டும் அந்த அளவுக்கு ஆதரவே இல்லை. அது ஏன்னு எனக்கு இப்போ வரைக்குமே புரியலை. ஏன்னா நம்ம ஃபேமிலி சப்ஜெக்ட் இந்த சினிமா ஃபீல்டில் ஃபேமிலி சப்ஜெக்டை தொட்டால் வந்து கெட்டதாக சரித்திரமே இல்லைம்பாங்க. அந்த மாதிரி அந்த காலத்துலலாம் அவ்வளோ ஃபேமிலி சப்ஜெக்டை வச்சு மட்டுமே கதைகளாக போயிட்டு இருந்தது. ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபேமிலி சப்ஜெக்டா வேணாம் வேணாம் அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜுக்கு வந்ததில் இப்போ ரீசெண்டாக ஒரு 2 படம் வந்து அதுக்கு முன்னாடி வந்து டூரிஸ்ட் ஃபேமிலின்னு சொல்லி ஒரு நல்ல ஃபேமிலி சப்ஜெக்ட் நல்ல ஒரு மூவி வந்தது. ஸோ அதுக்கு அடுத்து ஒரு பெஸ்ட்டாக சூப்பரான ஒரு மூவி பார்த்தேன் அப்படின்னு சொன்னால் மாமன் தான். சீரியஸாகவே டைரக்டர் ரொம்பவே பாராட்டலாம். ஏன் அப்படின்னா, அந்த ஆரம்பிக்கும் போது இருக்கக்கூடிய அந்த ஃபேமிலியோட நம்மளை உள்ளே இழுக்கணுங்கிறதுக்காண்டி ஒரு 10 நிமிஷம் ஒரு கதை ஒன்று நகரும் அந்த ஃபேமிலிக்குள்ளே இழுக்கிறதுக்கு. அந்த ஒரு ஃபீல் இழுத்தது வந்து செம்ம இது. அதை தாண்டி உங்களுக்கு இன்டர்வலுக்கு முன்னாடி கண்டிப்பாக வந்து நான் கூட இன்டர்வல் வந்து ரொம்ப ஜாலியாக முடிச்சுட்டு இன்டர்வலுக்கு அப்புறம் தான் எமோஷ்னலே ஆரம்பிப்பாங்க அப்படின்னு பார்த்தேன். ஆனால் இன்டர்வலுக்கு முன்னாடியே எமோஷ்னல் ஆக ஆரம்பிச்சிச்சு. அந்த ஒரு ஃபீலோட அந்த எமோஷ்னலோட நம்மளுக்குள்ள ஒரு வருத்தம் இருக்கும்ல, நம்ம ஃபேமிலியெல்லாம் மிஸ் பண்ணுறோமோ அப்படிங்கிற அளவுக்கு ஒரு ஃபீல் கொடுக்கும்ல, அந்த இடத்துல வந்து கரெக்டாக இன்டர்வலை முடிச்சது சூப்பராக இருந்தது. இன்டர்வலுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா வேற லெவலில் இருந்தது. அவ்வளோ ஒரு எமோஷ்னலான கிடைச்சிது. நம்ம கிழக்கு சீமையில் எப்படி பார்த்தோமோ, முத்துக்கு முத்தாக படத்தை எந்த அளவுக்கு நம்ம ரசித்தோமோ அதே அளவுக்கு இதை ரசிக்கலாம் அப்படின்னு நான் உண்மையிலே 100% உறுதியாகவே சொல்லலாம். செகண்ட் ஹாஃப் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து நல்ல ஒரு எமோஷ்னலுங்க. நீங்கள் செகண்ட் ஹாஃப்லலாம் பார்த்தீங்கன்னா ஒரு 3 இடத்துல நீங்கள் அழணும்னு நினைக்க மாட்டீங்க, ஆனால் உங்களை வந்து அந்த ஃபீல் பண்ணி அழ வச்சுருக்கோம். அதுதான் ஒரு படத்தோட வெற்றி நான் நினைக்கிறேன். சூரி சார் அங்கே அழுகிறத வந்து ஒரு சாதாரணமாக எடுத்துகிட்டு போகாமல் நம்மளை அழ வைக்கிறார்ல, அதுவே ஒரு பெரிய வெற்றி. நான் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த படத்தோட வெற்றினா அதுதான் நான் சொல்லுவேன். ஏன் அப்படின்னா, அந்த பிஜிஎம் அந்த அளவுக்கு கனெக்ட் ஆகிருக்கும். அவர் எமோஷ்னல் கனெக்டிவிட்டி, இது சாதாரண ஒரு ஃபேமிலி சண்டை தான் அப்படின்னு நம்ம ஃபீல் பண்ண வைக்காம அந்த பிஜிஎத்தோட ஒரு சில சீன்ஸ்லாம் ஒரு எமோஷ்னல்லாம் போகும் பார்த்தீங்களா, அந்த இதெல்லாம் உண்மையிலே சூப்பராக இருந்தது. எனக்கு இதில் ஹீரோயினை ரொம்ப பாராட்டணும்னு நினைக்கிறேன். உண்மையிலே வந்துட்டு அம்முன்னு கூட ஒரு வெப்சீரிஸ், ஒரு மூவி ஒன்று வெப்சீரிஸ்ன்னு நினைக்கிறேன், ஆக்சுவலாக நெட்ஃப்ளிக்ஸில் இருக்குது, ஒரு படம் மாதிரி இருக்கும். அந்த இதெல்லாம் நடிச்சிருப்பாங்க. உண்மையிலே இந்த படத்தில் வந்து இந்த ஹீரோயினி அவ்வளோ சூப்பராக இருந்தது. எனக்கு அந்த மாசமாக இருக்கும்போது அவங்க நடந்து வர்றதா இருக்கட்டும், அந்த இதுவாக இருக்கட்டும், அதெல்லாம் அவ்வளோ அழகாகவே காமிச்சிருந்தாங்க. இதில் மறக்கவே முடியாதுன்னு சொன்னால் அந்த குட்டி பையன், இந்த மாதிரி ஒரு குழந்தை இருந்தால் யார் தாண்டா டென்ஷன் ஆக மாட்டா அப்படிங்கிற மாதிரி அந்த அளவுக்கு சூப்பராக இருந்தது. அந்த மாமா மாப்பிள்ளை அப்படிங்கிற ஒரு கனெக்டிவிட்டி இருக்கும் பார்த்தீங்களா, அந்த கனெக்டிவிட்டி பயங்கரமாக இருந்தது. அவங்களுக்குள்ள அந்த பாண்டிங்குமே சூப்பராக இருந்தது. கடைசியாக ஒரு சில சில எமோஷ்னல்லாம் கொடுத்ததெல்லாம் வேற லெவல்னு சொல்லலாம். படம் உண்மையே சொல்லணும் அப்படின்னா சென்னையில் ஓடுமான்னு எனக்கு கன்ஃபார்மாக தெரில. பட் இந்த மாதிரி படங்களுக்கு ஆதரவு தெரிவிக்கணுங்கிறது என்னோட தனிப்பட்ட கருத்து. அதை தாண்டி மதுரை சைடு, திருநெல்வேலி சைடுலாம் பயங்கரமாக ஓடும், பயங்கர கனெக்டிவிட்டி இருக்கும். ஏன்னா நிறையா பேர் ஏங்கிக்கிட்டு இருக்காங்க. நிறைய கேர்ள்ஸுமே சரி, ஒரு 90s கிட்ஸில் உள்ளவங்களாம் அவங்களாம் வந்துட்டு ஏன் இந்த மாதிரிலாம் படம் வர மாட்டேங்குது, எப்போ பார்த்தாலும் மாசு இல்லை ஆக்ஷனு, ஒரு 10 பேரை அடித்து கொலை பண்ணுறது அப்படி இல்லையா, இங்கே ஒரு 4 பாட்டு டான்ஸ் நம்ம முன்னாடி நின்று அதான் தேட்டரு, படம் முடிஞ்சு போச்சு வாங்க வெளில வந்துடலாம், இதெல்லாம் இது இப்படி இருக்கிற பட்சத்தில் ஒரு நல்ல ஒரு ஃபேமிலி சப்ஜெக்ட் வராதான்னு ஏங்கிட்டு இருந்த எல்லாருக்குமே ஒரு வரப்பிரசாதம் அப்படின்னு நான் சொல்லலாம். கண்டிப்பாக வந்து படம் அவ்வளோ சூப்பராக இருந்தது. எல்லாரோட ஆக்டிங்குமே ரொம்ப இருந்தது. 2வது அக்காவோட கேரக்டர் பக்காவா பொருந்திருந்தது. அந்த ஒரு சில சீன்ஸ்லலாம் வந்துட்டு எனக்கு என் தம்பி இல்லை, அது என் அப்பா அப்படின்னு சொல்கிற அந்த ஒரு எமோஷ்னல் பாண்டிங்லாம் அவ்வளோ சூப்பராக இருந்தது. அவங்க அம்மா உட்காந்துருக்குது எல்லாரோட. எனக்கு ரொம்ப பிடிச்சது இந்த படத்தில் ஹீரோயினி சூரி சார் அதெல்லாம் தாண்டி நான் ஹீரோவாக ஃபீல் பண்ணது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராஜகிரண் சார் தான். உண்மையிலே வந்துட்டு அவ்வளோ பெரிய எலும்பெல்லாம் கடிச்சு மிரட்டினா நம்ம ராஜகிரண் சாரா தக்காளி வதக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது. அவங்களோட அந்த ஒரு எமோஷனல் பாண்டிங் வந்து, அந்த லவ் வந்து சீரியஸ்லி நம்ம பண்ணையாரும் பத்மினின்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி அந்த படத்தில் ஒரு லவ், ஒரு எமோஷனல் இருக்கும் பார்த்தீங்களா, அது ஒரு டிஃப்ரெண்ட்டான லவ்னா இது ஒரு டிஃப்ரெண்ட்டான லவ். சண்டை போட்டுக்கிட்டே இருந்தால் அது லவ் இல்லைன்னு அர்த்தம் கிடையாது, சண்டையில் தான் லவ் அதிகரிக்குங்கிறத ஒரு வயசான காலத்தில் அந்த எமோஷனலாக காட்டின விதம்லாம் சூப்பராக இருந்தது. எனக்கு இதில் அந்த சீன் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, அந்த புடவை சீனு.
சீரியஸ்லி வந்துட்டு நான் அந்த பழைய ராஜகிரண் சாரை உள்ள இருப்பாங்க நான் எதிர்பார்க்கவே இல்லை. அந்த ஒரு ஸ்க்ரீன் கொடுத்தது ரொம்ப நல்லா இருந்தது. ரொம்ப எமோஷ்னலான சீன் தான். அப்போ அது ட்ரெண்டு புருஷன்மார்களில் டார்ச்சர் பண்ணுறதுக்காண்டியே அந்த சீன் வச்ச மாதிரி இருந்தது. அவ்வளோ சூப்பராக இருந்தது. சரி, எனக்கு படம் முழுக்கவே ஒரு ஃபுல் ஃபீலாக பார்த்துட்டு வந்த ஃபீல் இருக்கு. ஆக்சுவலி உண்மையிலே நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஏன் அப்படின்னா நம்ம விடுதலையில் ஒரு விதமான எப்படி இப்படி டிஃப்ரெண்டான வேவ்ல கொடுக்காருன்னு எனக்கு தெரியல. ஒரு காமெடியான அவ்வளோ ஒர்க் அவுட் பண்ணாரு. அப்படியே பார்த்தீங்கன்னா விடுதலையில் வேற மாதிரி இருந்தாரு. அதை தாண்டி அடுத்து பார்த்தீங்கன்னா கருடன்ல வேற ரகமா இருந்தாரு. டோட்டலா இந்த ஜேனர்ல வந்து ஒரு ஃபேமிலியாரா ஒரு ஃபேமிலி மேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்படித்தான் வரையறுக்கணும் அப்படின்னு அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த பையனுக்கு ஏற்ற அளவுக்கு எந்த லென்த்ல காமெடி கொடுக்கணுமோ அந்த லென்த்ல மட்டுமே கரெக்டாக காமெடி கொடுத்தாரு. எனக்கு அந்த விஷயம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நான் அவர் வந்து பெரிய ஆளுங்கிறதுனால நிறைய காமெடிஸ்லாம் நடிச்சிருக்கிறதுனால இந்த இடத்துல ஓவர் காமெடி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தா கூட அந்த பையன் அதிகமாக தெரிஞ்சிருக்க மாட்டான். அந்த பையனுக்கான ஃபேஸ் கொடுத்து அவனுக்கு ஏற்ற ஈக்குவலான ஒரு லென்த்தில் நடித்தது ரொம்ப நல்லா இருந்தது. ரெண்டாவது எனக்கு ஒரு டவுட் ஒன்று இருந்தது. ஹீரோயினிக்கும் சூரி சாருக்கும் எப்படி செட் ஆகும்? அந்த ரொமான்ஸு கண்டிப்பாக செட் ஆகாது. ஏன்னா ரொம்ப ரொமான்ஸ் எல்லாம் வந்து மற்ற இதுக்கு முன்னாடி உள்ள படங்கள்ல கிடையாது. சும்மா லைட்டாக அங்கே நின்று பேசுறது அந்த மாதிரி தான் இருக்கும். பட் இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரொமான்ஸ் சீன் சீரியஸ்லி அந்த ஒரு சாங்கில் காட்டியிருப்பாங்க. ஆக்சுவலி மழை வர்றதுல ஃபஸ்ட்டு ஒரு சீனில் வந்து மலையோட அந்த கேமரா ஆங்கிள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மலை முன்னாடி வரும். அவங்க அவ்வளோ ரொமான்ஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. பின்னாடி அதே சண்டேல அவங்க ரொமான்ஸ் ஸ்ட்ரெயிட்டாக நடக்கும், மழை மட்டும் ரிவர்ஸில் போகும். அதெல்லாம் செம்மையாக இருந்தது. உண்மையிலே அவங்க ரெண்டு பேரோட பேர் ஒரிஜினல் பேர் மாதிரி இருந்தது எனக்கு. அந்த அடிக்கிற சீனாக இருக்கட்டும், அந்த ஒரு காலில் விழுகிற சீனாக இருக்கட்டும், அந்த காலில் விழுகிற சீன்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரிஜினல் பேர் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. எனக்கு விஜய் சேதுபதி சார் தான் ஞாபகத்துக்கு வராரு. காலில் விழுகிறது அந்த ஒரு கேரக்டர்லாம் அவ்வளோ சூப்பராக நடிச்சிருந்தாங்க. உண்மையிலே சூரி சாரோட ஆக்டிங் வேற லெவல்னே சொல்லலாம். இந்த மாதிரி நிறைய சப்ஜெக்ட் தேர்ந்தெடுத்து பண்ணா இன்னும் பெஸ்டா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. ஏன்னா பக்காவா பொருந்திருந்தது. அந்த ஒரு டவுட் ஒன்று எனக்குமே இருக்கு சார். ஆனா என்னன்னா இந்த மாதிரி படங்களை கண்டிப்பா நம்ம வரவேற்கணும்னு நினைக்கிறோம். மலையாள படங்களை நிறைய பேர் 2K கிட்ஸ் பாக்குறாங்களே. ஸோ அங்கே இருக்க ஃபேமிலி ஓரியன்டான மலையாள படத்தில் வந்து நீங்கள் ரொம்ப ஓவரான கதையெல்லாம் இருக்காது. ஒரு ஃபேமிலிக்குள்ளே நடக்கக்கூடிய சின்ன சின்ன விஷயங்களை தான் ஒரு கதையாக பண்ணியிருப்பாங்க. இல்லை ஒரு 2 பேருக்குள்ளே நடக்கக்கூடிய விஷயங்களாக தான் இருக்கும். அதே மாதிரி தான் இந்த படத்துல டோட்டல் ஃபேமிலிக்குள்ளே நடக்கக்கூடிய விஷயங்கள். ஃபேமிலிங்கிறது யாருக்கு பிடிக்காது? 2Kவாக இருந்தானே, 90s கிட்ஸாக இருந்தானே, 80s கிட்ஸாக இருந்தானே, அம்மா அப்பாவை பிடிக்காதவங்க யாராவது இருப்பாங்களா? ஸோ அதனால எனக்கு இந்த படம் கண்டிப்பாக அவங்களுக்கு பிடிக்கும் நான் நம்புகிறேன். ஆக்சுவலி வந்து நான் 10க்கு 10 கொடுக்கணும். ஒரே ஒரு விஷயம் என்னன்னா செகண்ட் ஹாஃப்ல வந்து கொஞ்சம் லென்த் கம்மி பண்ணிருக்கலாம். அதுக்காண்டி ஒரு 0.5 மைனஸ் பண்ணிட்டு 9.5 கொடுக்குறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ரஃபி தியேட்டரை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. பெல் பட்டனை கிளிக் பண்ணிருங்க.